ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு பெட் அண்ட் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம தானியல் அண்ணனை பற்றி ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஒரு ஊரில் தரியுன்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் நிறைய ஊரை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். ஒரு ராஜாவால் அவ்வளோ ஊரை பார்த்துக்க முடியாதுல்ல. அதனால் 120 தேசாதிபதியை அவருக்கு கீழே அந்த ஊரெல்லாம் பார்த்துக்க வேலைக்கு வச்சாரு. இந்த 120 பேரை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஹெட்டா ஒரு 3 பேரை வேலைக்கு வச்சாரு. அதுல ஒருத்தர் தான் நம்ம தானியல் அண்ணன். ராஜாவுக்கு தானியல் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் தானியல் அண்ணனை மற்ற 2 பேருக்கும் மேல ஹெட்டா வைக்க நினைச்சாரு. இது அந்த மற்ற 2 ஹெட்டுக்கும் அந்த 120 தேசாதிபதிக்கும் பிடிக்காம தானியலை ஏதாச்சும் ஒரு தப்பல மாட்டி விட்டுறணும்னு பிளான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா தானியல் அண்ணன் எந்த தப்புமே செய்யாத ரொம்ப நல்ல அண்ணனா இருந்தாங்க. அப்போதான் ஒரு நாள் அவங்க எல்லாரும் தரியு ராஜா கிட்ட போய், ராஜாவே நீர் வாழ்க, நீங்க ரொம்ப பெரிய ஆளு, அதனால 30 நாள் வரைக்கும் உங்களை தவிர வேற எந்த கடவுளையும் மனுஷனையும் யாரும் வணங்கக்கூடாது, அதையும் மீறி யாராச்சும் பண்ணா அவங்கள சிங்கக்கபில தூக்கி போடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை போட ராஜா கிட்ட சைன் வாங்கியாச்சு. இதெல்லாம் தானியலுக்கு தெரிஞ்சும் அவர் அதை பற்றி கவலையே படாமல் எப்பவும் போல வீட்டை பூட்டி 3 வேளையும் அவரோட கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணாரு. இதெல்லாம் அந்த மனுஷங்க பார்த்து தரியு ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி தானியலை சிங்கக்கபியில போட சொன்னாங்க. இதை கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ராஜாக்கு தானியல் அண்ணனை ரொம்ப பிடிக்கும்ல. இருந்தாலும் ராஜாவால எதுவும் பண்ண முடியல. சட்டம் போட்டாச்சுல, என்ன பண்றது? ராஜாவும் சோகத்தோட தானியலை கெபியில போட கட்டளை கொடுத்துட்டாரு. அப்ப கூட ராஜா தானியல் அண்ணன் கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? நீ 3 வேளையும் ப்ரேயர் பண்ற, உன்னோட கடவுள் உன்னை காப்பாத்துவாருன்னு சொல்லி அவரை கெபியில தூக்கி போட்டுட்டாங்க. அப்புறம் ராஜா அவரோட அரண்மனைக்கு போயிட்டாரு. நைட்டு ஃபுல்லா ராஜாவுக்கு தூக்கமே இல்லை. தானியல் அண்ணனை பத்தியே நினைச்சிட்டு இருந்தாரு. காலையில விடிஞ்ச உடனே வேக வேகமா கெபி கிட்ட போய், தானியலே தானியலே நீ நல்லா இருக்கியா, உன் கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரா அப்படின்னு தானியல் இருக்காரா இல்லையாங்கிற பயத்துல கேட்டாரு. அப்போ சிங்கக்கபில இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம் தெரியுமா? ராஜாவே நீ வாழ்க, சிங்கம் என்னை எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு என்னோட கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு அப்படின்னு தானியல் சொன்னாரு. அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே தானியலை கெபில இருந்து எடுக்க சொல்லி அவரோட கடவுளை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாரு. தானியல் அண்ணனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணவங்களெல்லாம் ராஜா கெபியில தூக்கி போட சொல்லிட்டாரு. அவங்கள எல்லாம் சிங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவங்கள உள்ள போட்ட உடனே சிங்கம் அவங்கள கடிச்சு கொதறி சாப்பிட்டுருச்சு. சூப்பர்ல. பாத்தீங்களா? நம்ம கடவுள்கிட்ட எப்பவும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தா சிங்கம் கூட நம்மள ஒன்றும் பண்ணாது. நம்மளோட எனிமிஸை கர்த்தர் பார்த்துப்பாரு. அந்த கடவுள் யாரு? நம்ம ஏசப்பா தான். நம்ம எப்போவுமே ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த கஷ்டமும் வரவிடாம ஏசப்பா நம்மளை பார்த்துப்பாங்க. சரியா குட்டீஸ்?